டாக்ஸிக் படம் ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். டாக்ஸிக் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் டாக்ஸிக்கா இல்லை நான்சிக்கா அப்படின்ற மாதிரி தெரில. சரி, இருந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிக்க தான் போகிறேன். இருந்தாலும் நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்து மிதிக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்து விட்டுருவோம். என்னென்னா யாஷுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாஷ் வந்து பேன் வேர்ல்டு மூவி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவருடைய ஈகோலாம் ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லா ஸ்டேட்லேயும் அதர் கண்ட்ரிக்கு போகிறாரான்னு எனக்கு தெரியல. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட்லலாம் அவர் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத பண்ணுறாரு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து பேன் இண்டியா மூவி இல்லை பேன் வேர்ல்டு மூவி அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். அந்தந்த ஸ்டேட்லேயே உட்காந்துட்டு இது வந்து பேன் வேர்ல்டு மூவி, இதுக்கு வந்து 1000 கோடி அடிக்கணும் 2000 கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது வந்து நிறையா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றத நினைக்கிறேன். இது வந்து யாஷ் அவர்களை பார்த்து இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோஸும் சரி, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஹீரோஸும் சரி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, பாசிட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த படம் ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் அது பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்புறம் பெரிய கிராஃபிக்ஸ் ஒர்க் மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஃபேண்டசி மூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. 1000 கோடி அப்படின்றத வந்து தொட்டுட்டாங்க. ஸோ அதனால் இனிமேட்டு நாம் எடுக்கிறதான் படம், நாம் நடிக்கிறதான் படம், நாம் கொடுக்குறதான் படம் அப்படின்ற ஒரு திமிரு, கர்வம், பணத்திமிரு அப்படின்றது கூட வந்துருச்சுன்ட்டு தோணலாம். இது யாருக்கு வந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா சாரி, யாஷ் அவருக்கே வந்து வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு உள்ள ஒரு கேள்வியாக இருக்குது. காரணம் ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் முக்கிய ரோல் அப்படின்றது ஒன்று. இந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யாஷ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியை மற்ற வேர்ல்டுலேருந்து பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஏதோ நான் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்களும் பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் எஸ்பெஷலி தமிழ் மூவி சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியை சில பேர் வந்து லைன் கட்டிட்டு க்யூ கட்டிட்டு வந்து குறை சொல்கிறதுக்கு வருவாங்க. இப்போ சொல்கிறேன், நீங்களாம் எங்கே போனீங்கடா? நான் இப்போ கேட்குறேன், தமிழ் சினிமாவை குறை சொல்கிற நீங்களாம் வந்து எங்கே போனீங்க? இந்த கேமரா பார்த்து நானே ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். லைனில் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தை வந்து பாருங்கள். அரை மணி நேரம் நீங்கள் தாண்டிங்களான்னு பார்க்குறேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த படம் அரை மணி நேரம் நீங்கள் வந்து தாண்டிங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சினிமா அவ்வளோ மட்டம் தட்டுற நீங்களாம் வந்து அவ்வளோ யோக்கியனுங்களா நான் கேட்குறேன். வேர்ல்டு மூவிலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு என்னமோ உலகமகா படம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஆஸ்கார் அவார்டு, நேஷனல் அவார்டு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன தமிழ் சினிமா வந்து நீங்கள் வந்து மட்டம் தட்டுறீங்க? நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போயிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வரையில் சொல்லணும் அப்படின்னா ஸ்கேம் அப்படின்ற மாதிரி தான். இந்த படத்தில் நயன்தாரா வந்து நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நயன்தாரா வந்து நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா இந்த படத்தில் யாஷ் அவங்களுக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பாங்களோ இல்லை கேட்டிருப்பாங்களோ, அவங்களே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த படம் தேராது. அதனால் என்ன பண்ணலாம், அவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷனில் ஹாயின் இப்போ ஒரு படம் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நானும் நினச்சேன், எப்படி அவங்க இவ்வளோ கட்ஸாக இவ்வளோ பெரிய படத்தை கூட தன்னுடைய சின்ன பட்ஜெட் படத்தை வந்து இறக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த படம் வந்து தேராது அப்படின்ற மாதிரி. இது இன்னொரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து 90s 80s கிட்ஸுக்கு வந்து புரியுமா அப்படின்றது தெரியல. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா கிட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி அனிமல் மூவி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதில் வந்து ஆம்பளை நெடி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆம்பளை வந்து என்ன வேணால் பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எத்தனை பொண்ணு கூட வேணால் இருக்கலாம். எத்தனை பொண்ணு கூட எப்படி இருக்கலாம்னா செக்ஷுவலாக எப்படி வேணால் இருக்கலாம். பொண்ணுங்களை அடிமத்தனம் எப்படி வேணால் பண்ணலாம். அதுக்கே வந்து ஸ்கொயரு, க்யூபு, என்னென்னமோ அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குது. அதுவும் இந்த யாஷ்ன்ற கேரக்டரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே எத்தனை பொண்ணுங்க கூட ஜல்சா போடார் அப்படின்ற மாதிரி தெரில, ரொம்ப கேவலமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் நான் பெரிய ஹீரோ ஆகிட்டேன், என்னெல்லாம் யாருமே தடுக்க முடியாது, நான் வந்து எவ்வளோ பெரிய புடிங்கி தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நடித்த மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபில். இந்த விஷயத்தில் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய், அஜித், ரஜினி, கமல், விக்ரம் அவங்களுக்குலாம் வந்து நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ 500 கோடி கொடுத்தாலும் சரி, நான் சில விஷயங்களை நான் தூக்கி போட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுனால நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. உதாரணமாக இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ திமிரு, பணக்கார திமிரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. படம் பார்க்க வரவங்கள இழிச்சவாய மாதிரியும், ஸ்கேம் அடித்து மண்டையில் மொட்டை அடித்து மிளகா அரைச்சி வந்து தூக்கி தட்டிடலாம் மாதிரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இது யார் நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை சொல்கிறேன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன ஹீரோயின் நடிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய பாசிட்டிவ் கேரக்டர்லாம் வந்து என்னால் சொல்லவே முடியல. இனிமேட்டு ஹீரோயின் ரோலு நடிக்கிறவங்களுக்குலாம் நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஆல்ஃபா மேல் சப்ஜெக்டில் நீங்கள் நடிக்கிறது மூலயமா சும்மா பந்தாவாக சூப்பராக இருக்கும். ஆனால் அவுட்புட்டுன்னு ஒன்று வரும்போது உங்களோட கரியரே வந்து கேள்விக்குறியாகி நாசமாக போயிடும். அப்புறம் இன்னொன்று, இந்த படத்தில் ஒரு 2 லாரி இறக்கியிருக்காங்க. என்ன லாரி அப்படின்னா, ஒரு சிகரெட் லாரி, ஒரு சுருட்டு லாரி.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சிகரெட் லாரி அப்படியே வச்சு காலி பண்ணுவாங்க. எல்லா சீன்லேயுமே சிகரெட்டு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சுருட்டு லாரி வந்துடுது. அதுலேயும் வந்து சுருட்டு அப்புறம் போட்டு உருட்டு அப்படின்ற மாதிரி தான் படத்தை போட்டு வந்து நாசம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கேமியோ ரோல் ஒன்று இருக்குது. ப்ரோ இங்கே வாங்களேன். கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லி காட்டுறேன். அதுதான் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு. ப்ரோ கொஞ்சம் தலையில் துண்டு போடுங்க. என் தலையில் எனக்கு இப்படி தான் இருக்குது. என் தலையில் துண்டு போட்டாலும் அவன் தலையில் துண்டு போட்டாலும் எப்படி இருக்குமோ அப்படி தான். கொஞ்சம் எடுங்களேன் போ. இதுதான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்ல வர்றது. ஏதோ ஜனநாயகம் படம் மூலிமா நீங்கள் கொஞ்சம் நல்ல பேர் கொஞ்சம் வாங்கினீங்க. அந்த படம் லீக் ஆகிடுச்சு, இருந்தாலும் லீக் ஆகாமல் இருந்தால் நல்ல வசூல் அப்படின்றத அடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் இப்படி தான் வந்தது. கத்தின்ற ஒரே ஒரு படம் மூலிமா, ஒரு சோஷியல் மெசேஜ் மூலிமா ஒரு வசூல் அப்படின்றத வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் இன்றைக்கி என்ன கதி அப்படின்றது, என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதை ஃப்யூச்சரில் விஜய் அவர்களோட பையன் ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. சரி, அது அடுத்த டாபிக், படம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாருன்னே தெரில. அவர் பாட்டு டும் அப்படின்ற மாதிரி வந்து வாசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்கேம், இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணுறது எப்படின்னா, தமிழ்நாட்டில் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அப்படின்ற மாதிரி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேம் படத்தெல்லாம் தயவு செஞ்சு உங்களை மாதிரி தேட்டரில் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் வைங்க. காசை 50% திருப்பி தருவீங்களா அப்படின்ற மாதிரி. படம் நல்லாவே இல்லை. அதாவது என்ன, ஃபஸ்ட்டு ஷோலேயே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா வந்து தயவு செஞ்சு சினிமா ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து குறை சொல்லாதீங்க. நீங்கள் குப்பை மாதிரி படத்தை எடுத்துகிட்டு வந்து நொட்டிட்டு படம் பார்க்க வர ஆடியன்ஸையும் கேவலப்படுத்திட்டு தேட்டரையும் வந்து கோடி கணக்கில் வந்து தேட்டரை இன்றைக்கெலாம் வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. தேட்டருக்காரங்களையும் மதிக்காமல் ஆடியன்ஸையும் மதிக்காமல் நீங்கள் குப்பை மாதிரி படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ரிவ்யூ சொல்கிற எங்களையும் இல்லை யூடியூப் சேனல்காரங்களும் வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்களா? என்ன தைரியம் இருக்குது? நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன். குப்பை மாதிரி ஒரு படம், ஒரு சீன் கூட நீங்கள் வந்து நல்லபடியாக எடுக்கலை. அதாவது என்னன்னு சொல்கிறது, ஒரு கூலி தொழிலாளி ஒரு 200 300 பொருள் விற்பாங்க பார்த்தீங்களா, அது கூட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு 200 கொடுத்து நாங்கள் படம் பார்க்க வர எங்களை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் பண்ணனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுவும் இந்த படத்தில் சோஷியல் மெசேஜ்னு வரும்போது அதாவது கழுத்தில் விட்டு குத்துறாரு. அதுலேயும் வந்து பெண்களை எவ்வளோ கொச்சமாக கேவலப்படுத்த முடியுமோ இந்த படத்தில் அவ்வளோ கொச்சையாக வந்து கேவலப்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்துக்கு ரிவ்யூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா 10க்கு வந்து -100 கூட வச்சுக்கலாம், இல்லை -1000 கூட வச்சுக்கலாம். இந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம், இல்லை 2000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம். என்ன தான் டீ கடையில் அதிகமாக சிகரெட் விற்றாலும் அந்த கடைக்கு பேர் டீ கடை தான். அதிகமாக சிகரெட் விற்றா அதுக்கு பேர் சிகரெட் கடை அப்படின்றது கிடையாது. அதுலேயும் இந்த படத்தில் ஒன்லைன் ரிவ்யூ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் ஒன்லைன் படத்தோட ரிவ்யூ. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றி எதாவது சொல்லலாம். அப்புறம் பொண்ணுங்களுக்கு எதிர்க்க வந்து பேசுகிறதா வந்து சொல்லுவாங்க. இந்த படம் என்ன தான் இது பொண்ணுங்க எடுத்தாலும் சரி பசங்க எடுத்தாலும் ஓடாத ஒரு குப்பை படம். ஸோ அதனால் இது வந்து யார் எடுத்தாலும் சரி. ஸோ இனிமேட்டு திருத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்க வரீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஸ்கேம் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே வந்து ரொம்ப வந்து யோக்கியம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்காதீங்க. அதுலேயும் சில பேர்லாம் மக்களை குறை சொல்லி, இங்கே இருக்கிற அரசியல்வாத குறை சொல்லி நீங்களாம் படம் எடுக்கிறீங்களே, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், சினிமாக்காரங்க உங்களை குறை சொல்லி நீங்கள் யாராவது படம் எடுக்கிறீங்களா? எங்களை இவ்வளோ ஏமாற்றுறீங்களே. தேட்டரெல்லாம் அவ்வளோ கோடி ரூபாய் ரெனோவேட் பண்ணி தேட்டரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது அவ்வளோ பெரிய விஷயம். அதுலேயும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது இல்லைனா லேடிஸை கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. அதே மாரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி அவ்வளோ வைலன்ஸு. அதுலேயும் சில பேர் வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. படத்தை நீங்கள் வந்து படமாக பாருங்க, நாங்கள் படத்தை படமாக பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். படத்தை படமாக பார்க்குற கல்ச்சர் இந்த வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. அதை சொசைட்டி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்களே, அதுலேயும் சில பேர் வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. எவ்வளோ பேர் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா. நான் அதே திருப்பி கேட்குறேன், மக்கள்லாம் உழைக்கலையா? படம் பார்க்க வர 200 கொடுத்து அவங்களுக்கு மட்டும் என்ன காசு நம்ம மரத்தில் காய்க்குதா? 200 கொடுத்து நீங்கள் படம் எடுக்கிறீங்களே, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, விட்டு படம். அதுலேயும் இந்த படத்தில் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. நானும் வந்து இந்த படத்துடைய ப்ரோமோ ஒரு பிட்டு படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தானே ப்ரோமோ கொடுத்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஹீரோ இன்ட்ரொடக்ஷனாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இடத்துலேயே வந்து முடிவு பண்ணிட்டேன், இது வந்து தேராதோ அப்படின்னு. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு குப்பைக்கு கூட ஒரு குப்பை இல்லாத ஒரு படம் தான். தேங்க்யூ.